அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றோடு பார்த்திங்கன்னா 75 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ இந்த 75 ஆண்டு சிறப்பு தினம் என்பதனால் இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகட்டும், எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சராக கூட நீங்கள் இந்திய அரசியலமைப்போட அந்த பேஜை வந்து வைங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26 அப்படின்றதுனால நம்ம வந்து முகப்புரை இருக்கு இல்லையா, நம்ம இந்திய அரசியலமைப்போட முகப்புரை அது சார்ந்த ஒரு 10 முக்கியமான தகவல் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது சார்ந்த கேள்விகள் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், வேறு ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கூட இருக்கலாம். நிச்சயமாக நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் முகப்புரை சார்ந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அது சார்ந்த ஒரு 10 இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதனுடைய முகப்புரை என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சிட்டிசனுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு நாமளும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்மளுடைய முகப்புரை இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதாவது முகப்புரை அப்படின்றது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்போட ஒரு சாராம்சம், ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் சில வார்த்தைகள்லாம் இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic போட்டிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைகள் இருக்கையா, இந்த 5 வார்த்தைகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது கேட்பாங்க. நம்ம சில பேர் வந்து இது SSDRன்னு சொல்லுவாங்க. அதாவது சாவரின், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ரைட்டா? சரி, அடுத்தது அண்டு டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன் என்னென்ன அப்படின்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, பெட்டர்னிட்டி. ரைட்டா? இது எல்லாமே நம்ம வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றது நம்ம இந்திய அரசியலமைப்போட முகப்புரையிலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஜஸ்டிஸ்னு எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இன் அவர் கான்ஸ்டியூட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949 டு ஹியர்பை அடாப்ட், எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்திய அரசியலமைப்போட ஒரு சுருக்கம், ஒரு முன்னுரைன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, இதோட தமிழாக்கமும் நம்ம பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசமைப்புன்னு போட்டிருப்பாங்க. இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதாக தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க, இந்த இறையாண்மை அப்படின்றத இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த சாவரின் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் இறையாண்மை. ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இறையாண்மை மிக்க, மக்களாட்சி, சமதர்மம், மதசார்பற்ற குடியரசு. ஸோ இந்த வார்த்தை தான் நம்ம முகப்புரையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இறையாண்மை, மக்களாட்சி, சமதர்ம, மதசார்பற்ற குடியரசு, இந்த 5 வார்த்தைகள் இருக்கும். உருவாக்குகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம முகப்புரையில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷனாக பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்திய அரசியலமைப்பு தினம். அதாவது இன்றைக்கி தான் நவம்பர் 26. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 26ஆம் தேதியை நம்ம இந்திய அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 75 ஆண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. அதாவது இன்றைய நாளில் 1949ஆம் ஆண்டு 1949ஆம் ஆண்டு வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா நமக்கு தெரியும், குடியரசு தின விழான்னு சொல்லுவோம். ஜனவரி 26, 1950 வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, இந்த அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருக்கு இல்லையா நம்ம கான்ஸ்டியூஷன், அதை தான் நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு தினம் சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம். ஓகே, அடுத்தது நம்ம இந்த முகப்புரை இருக்கு இல்லையா, இந்த முகப்புரையை சார்ந்த ஒரு 10 முக்கியமான பாயிண்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அரசியலமைப்பின் முகப்புரையை அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை என்று கூறலாம். அதாவது முகப்புரை தான் நம்ம முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன், நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு சாராம்சம், அது வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது நாமளாக சொல்கிறது தான் கூறலாம். ஜவஹர்லால் நேருவால் 1946 டிசம்பர் 13 முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானமே, அவர் வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானம்
1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த முகப்புரை அரசியலமைப்போட இந்த முன்னுரை அல்லது முகப்புரை வந்து எழுதுனது யார் அப்படிலாம் கேட்பாங்க. இது யாரால் வந்தது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்ட ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை தான் நம்ம வந்து முகப்புரையாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ரைட்டாக முகப்புரையாக நம்ம வச்சுருக்கிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1947 ஜனவரி 22 இந்த முகப்புரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? சரி. முகவுரையில் குறிப்பிட்டுள்ள குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தால் வந்தது. இந்த வார்த்தைகள்லாம் அந்த பிரெஞ்சு புரட்சியோட தாக்கத்தால் வந்திருக்கு. அடுத்தது, முகவுரையின் அடிப்படை கட்டமைப்பு எவ்விதத்திலும் சிதைக்காமல் விதி வந்து 368 பயன்படுத்தி சட்ட திருத்தம் செய்யலாம். இந்த முகப்புரையை வந்து திருத்திக்கலாம். விதி வந்து 368 வந்து சொல்லுது. பட் அதனோட அடிப்படை கட்டமைப்பு அந்த சாராம்சம் வந்து மாறக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? அதை மாறாமல் வந்து ஏதாவது கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி. அடுத்தது 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகப்புரை ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டது. இது வரைக்கும் எத்தனை முறை வந்து இந்த முகப்புரையை திருத்திருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்காங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1976. அது எத்தனாவது சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த முகப்புரையை ஒரு டைம் வந்து திருத்திருக்காங்க. சில வார்த்தைகளை வந்து சேர்த்துனாங்க. அது என்ன வார்த்தைன்னு பின்னாடி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருக்கும் பொழுது முகப்புரையும் திருத்திருப்பாங்க. இந்திய அரசமைப்பில் நிறைய விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கல்வி பட்டியல் கல்வி இருக்கு இல்லையா, இது மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு போனதாகட்டும், சில அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துனது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட்டா? சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நிறைய சட்டங்களை வந்து திருத்திருப்பாங்க, சேர்த்துருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தை நம்ம குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு நிறைய மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் முகப்புரையும் சேர்த்தியே வந்து ஒரு முறை வந்து திருத்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, இந்த திருத்தத்தின்படி சமதர்மம், மத சார்பன்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. இது கேட்பாங்க. அதாவது ஒரு முறை திருத்தினாங்க. இந்த திருத்தும் பொழுது என்ன இதில் ஆட் பண்ணாங்கன்னா ஒரு 3 வார்த்தையை வந்து சேர்த்திருக்காங்க. அது என்ன 3 வார்த்தைனா, சமதர்மம், மத சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தையை வந்து அதை திருத்தி ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சரி. அடுத்தது, தற்போது முகவுரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இறையாண்மை இருக்குது, சமதர்மம் இருக்குது, மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ மொத்தம் வந்து 5 வார்த்தைகள் இருக்கும். ரைட்டா? இப்போ வந்து முகப்புரையில் இந்த 5 வார்த்தைகள் இருக்குது. இந்த முகப்புரையை சார்ந்த சில கன்ஃபியூஷன் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது. இது இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டதா, இது வந்து தனியாக, இதை திருத்தலாமா, திருத்தக்கூடாதா, இது என்ன ஏதுன்றத ஒரு தெளிவான விஷயம் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெருவாரி வழக்கு 1960 என்ன சொல்கிறாங்கன்னா, முகப்புரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று கூறியிருக்காங்க. இது வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல. அது முகப்புரைன்றது அது தனி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு மாடிஃபையும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து தனி. ரைட்டா? இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருவாரி வழக்கு 1960. இது வந்து இந்த முகப்புரையை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டாவது பாருங்கள், கேசவானந்த பாரதி வழக்கு 1973. 1973 கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லுதுன்னா, முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். ஃபஸ்ட்டு பகுதி இல்லைன்ட்டாங்க, இப்போ அது ஒரு பகுதி தான். ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பு மாற்றாமல் திருத்தம் நீங்கள் செஞ்சுக்கலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வழக்கில் இது அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லைங்கிறாங்க. ரைட்டா? அடுத்த வழக்கில் கேசவானந்தி வழக்கில் இது வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 இந்த வந்துருச்சுல, இது அரசியலமைப்போட ஒரு பகுதி, இதை நாங்கள் வந்து திருத்திக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் தான் 1976 இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 3 வார்த்தைகளை சேர்த்திருப்பாங்க, ஒரு முறை திருத்தமும் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? இந்த வழக்குக்கு அப்புறம் மறுபடியும் இது சார்ந்த ஒரு வழக்கு வருது, எல்ஐசி வழக்குன்னு சொல்லுவாங்க. எல்ஐசி வழக்கு 1995 முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் என மீண்டும் உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கி உறுதி செய்யப்பட்டது. 1973 சொல்லிட்டாங்க, இது இந்த அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த இந்திய முகப்புரையானது அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் சொல்லி எல்ஐசி வழக்கு, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்ஐசி வழக்கு 1995 அந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான். ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் வந்து மாடிஃபிகேஷன், அதாவது திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில 3 வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அரசியலமைப்பு தினம் என்பதனால் அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு நம்ம ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மற்ற எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சார்ந்த மேலும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, தகவல் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.